ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளை வைத்திருப்பார்கள். அதற்கு பின்னால் ஒரு புராண கதை என்பதும் இருக்கும். ஆக நம்ம என்ன மூர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா அன்றைக்கு மலர்ந்த புஷ்பங்களாக இருக்க வேண்டும். அன்றைய தேதியிலே மலர்ந்த புஷ்பங்களாக இருக்க வேண்டும். அந்த புஷ்பங்களை கொண்டுதான் அர்ச்சிக்க வேண்டும். அதுவும் நன்றாக மலர்ந்த மலர்களாக இருக்க வேண்டும். மொட்டாக இருக்கக்கூடாது, மொட்டுக்களாக பறிக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு சில விதிவிலக்குங்கிறது உண்டு. எந்த புஷ்பங்களை மொட்டாக பறிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தாமரை புஷ்பத்தினை பறிக்கலாம், அல்லி புஷ்பத்தினை பறிக்கலாம். இப்படி நீரிலே இருந்து அந்த நீரிலே விளையக்கூடிய அந்த தாமரை மற்றும் அல்லியினை மொட்டாகவே பறித்து கூட நாம் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதனை விரித்து நாம் அர்ச்சனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இதுபோன்று ஒவ்வொரு புஷ்பங்களுக்கும் விதிமுறை என்பது உண்டு. அது கூட அந்த செடியிலிருந்து பறிக்கணும்னு சொல்கிறார். நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வரணும்னே சொல்லலை, செடியிலிருந்து பறிக்க வேண்டும். அது கூட அந்த செடியானது எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு சுத்தமான பகுதியிலே, நந்தவனம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த நந்தவன பகுதியிலே வைத்து வளர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த ஓரத்தில் சாக்கடை ஓரத்திலே இருக்கக்கூடிய அந்த செடிகளிலிருந்து புஷ்பத்தை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்.